மழையா ஊத்துதுன்னு சொல்லிடுது. இது விஞ்ஞானம். பூமி உருண்டைன்னு சொல்லுது பைபிள், விஞ்ஞானம். பூமியை சுற்றிலும் கடல்கள் இருக்குன்னு சொல்லுது, இது விஞ்ஞானம். இப்போ நம்ம புராணத்தில் பாருங்க, பார்க்கடல், நல்ல தண்ணீர் கடல், இளநீர் கடல், இதெல்லாம் இருக்கா எங்கேயாவது? இப்போ இதெல்லாம் கற்பனை. அதே மாதிரி 10 தலை ராவணன் யாருக்கும் 10 தலை இருக்காது. அப்படி 10 தலை இருந்தால் 10 கால் இருக்கணும் இல்லையா? 20 கால் இருக்கணும், 20 கை இருக்கணும். 20 கையை வச்சுட்டு கால் மாத்திரம் 2ஆ போடுறாங்க. அப்போ இதெல்லாம் கற்பனை உருவங்கள். அப்போ கற்பனை சமயம் பார்த்து வஞ்சித்ததுன்னு பைபிள் இருக்கிற மாதிரி கற்பனையில் அநேக கதைகளை கட்டிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ் சித்தர்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, நாடதனில் பிராமணர்கள் பிழைக்க செய்த நவகிரக கட்டப்பா நம்ப வேண்டாம், ஓடுவாய் அருள்பாத பூசை செய்து உத்தமனை கண்ணீரால் கழுவுவாய் என்றார். இப்போ அவங்களதான் ஏன் கோச்சு மாட்டேங்கிறாங்க? இப்போ சித்தர்களுடைய பாடல்களை பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் வைக்கிறதே இல்லையே. ஏன்னா அது மனுஷனுடைய அறிவை தூண்டி விடுது. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்திய சுத்தி முணமுணந்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு ஒரு சித்தர் பாடி இருக்கிறாருன்னா அதை நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள சொல்லி கொடுத்தா நிச்சயமாக கல்லில் தெய்வம் இல்லை, மனசுக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு விளங்கிக்கும். உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பு ஆலயம்னு திருமுறர் சொல்றாரு. இப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இதை பள்ளிக்கூடத்தில் பாடங்களாக வைக்காம இந்த புராணங்களில் வர்ற இப்போ ராமாயணம் இது மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஒரு அறிவுக்கேற்ற பாடல்களை பாடின சித்தர் பாடல்கள் இது வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதனால இப்படிப்பட்ட, அதாவது என்னுடைய இதில் ஒரு மதத்துக்கு நான் விரோதியாக இருக்க விரும்பலை, அதே சமயம் மதத்தை நான் நம்பலை, நானும் மதத்தை சேரலை. எனக்கு ரிக்வேதத்தின் அடிப்படையில் எழுந்த கேள்விக்கு இயேசு பதிலாக இருக்கிறார். ரிக்வேத பலிக்கு இயேசு உதாரணமாக இருக்கிறார், ரிக்வேத ஆச்சாரியருக்கும் இவர் உதாரணமாக இருக்கிறார். அதே மாதிரி ஆலயம் என்று சொல்லும்போது ஒரு கட்டடம் அல்ல, அது நம்முடைய உடம்பு ஆலயம். இந்த உடம்புல ஆண்டவன் இருக்கிறார். அதை நம்ம நினச்சோம்னாக்க இந்த உடம்பு சேர்த்தா நம்ம ஆண்டவனுக்குள்ளே இருக்க போகிறோம். இந்திக்கும் இயேசு சொல்கிறார். ஏன்னா ஆரம்பத்தில் கல்நடுதல் இருந்து படிப்படியாக கூடார அமைப்பு, சாலமன் கட்டின தேவாலயம், அப்புறம் புதிய ஏற்பாட்டில் சரீரமாகிய ஆலயம் வருது. முடிவில் பார்த்தீங்கன்னா பைபிளில் பரலோகத்தில் நான் தேவாலயத்தை காணவில்லை, இயேசுவே ஆலயம்ன்ற. அப்போ இன்னைக்கு நம்ம ஆலயம், நான் மரித்து அங்கே போனால் அவருக்குள்ள ஆலயம். நான் சொல்கிறேன் இல்லையா, என் என்று சொல்கிறேன் இல்லையா, அதான் ஆத்மா. இப்போ நீங்கள் என் கை அப்படிங்கிறது கையை காட்டுறீங்க, என் காட்ட முடியுமா? அந்த என் என்ற நான் தான் இந்த ஆத்மா. அப்போ நான் இறந்தால் இந்த சரீரம் மண்ணோட மண்ணா போயிடும், என் ஆவி தேவனிடத்துல போயிடும். இந்த என் என்கிற ஆத்மா எங்கே போகும்? அந்த ஆத்ம ரட்சகன் தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு உலகத்துக்கு வழி காட்டுறார். சார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். பாருங்க, நான் அந்த நாளில் ஜெபம் பண்ணேன், அசோதமா சத்கமய தமசமா ஜோதிர்கமய மிருத்யுமா அமிர்தம் கமய அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? சத்தியம் இல்லாததிலிருந்து சத்தியத்துக்குள் வழி நடத்தும், இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள் வழி நடத்தும், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வழி நடத்தும். 3 வழி கேட்குறேன் நான் ஆண்டவன்கிட்ட, ஆண்டவனே எனக்கு வழி காட்டும். அப்போ இந்த 3க்கும் பதில் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன். அப்போ கேள்வி இங்கே இருக்குது, பதில் அங்கே இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து, வாக்கியோவை பிரம்ம சப்தோ பிரம்ம சப்தாட்சர பரபிரம்ம, இது பிரம்மவிந்து உபனிஷத்தில் இருக்குது. இதே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, ஆதியில் வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை மாம்சம் பண்ணார். இப்போ பைபிளுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ ஒன்றுக்கொன்று ரொம்ப பேரலாக போகுது. கடைசியில் முடிவு என்னன்னு சொன்னாக்கா கிறிஸ்து தான் முடிவாக இருக்கிறார். அவர் நிறைவேற்றார், எல்லாத்தையும் நிறைவேற்றார். ஸோ பைபிள் தான் எல்லாமே நீங்கள் பேஸ் சொல்கிறீங்க, எல்லாத்துக்குமே பேஸ் பைபிள் சொல்கிறீங்க. ஆமாம், ரொம்ப ஓல்டு அது. ஸோ இந்த உலக வாழ்க்கையை பைபிளுக்கு ஒத்தா போல எப்படி வாழ்வது? இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன அடிப்படை உபதேசங்கள், உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி. அப்போ அந்த ஒரு இதில் எல்லாமே அடங்கிடுச்சுன்றார். இதில் தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களும் கற்பனைகளும் அடங்கிடுச்சுன்றார். இன்றைக்கு இது செய்ய முடியாதனால தான் மத சண்டைகள், ஜாதி சண்டைகள் மிகுந்து போயிருக்கு. அப்போ இன்றைக்கு நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவனுடைய ஆள் இல்லாதனால என்ன அவன் கொல்லுவானால் மனித நேயம் போயிடுது. மனித நேய ஒருமைப்பாடு பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஆனால் மனித நேயம்ங்கிறது எங்கே வருதுன்னா, நான் ஒருவனை நேசிப்பேன், நான் யாரையும் விரோதிக்க நான் விரும்பலை. ஆனால் இதெல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் என்னை விரோதிக்கலாம், நான் அதை எதிர்பார்த்து தான் நான் சொல்லவும் செய்கிறேன். இதெல்லாம் இந்த சத்தியம் இதெல்லாம் இருக்கப்பா, இயேசு தான் அப்படின்னா
ஒரு மதவெறியனுக்கு அது ஒத்துக்காது. மதவெறியனாக இருக்கிற வரைக்கும் இந்த நற்பண்புகளுக்கு ஒத்து வர மாட்டான். அநேக மதத்தை விட்டு வெளியில் வந்துடணும். மதத்தை விட்டு வெளியே நின்று சத்தியம் எதுன்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது அடிப்படை மூலம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு பைபிள் தான் வருது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் எவிடென்சஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஈவன் ஹிஸ்டாரியன்ஸ் கூட இன்றைக்கி பைபிளை தான் ஆதாரமாக வச்சு செய்கிறாங்க. லா காலேஜுக்கு போங்க, யாத்திரையாகவும் அவங்க படித்தே ஆகணும். ஏன்னா லா முழுதும் அதில் தான் இருக்குது. அவங்களுக்கு ஃபவுண்டேஷனே வந்து எக்ஸோடஸ் தான். லா காலேஜில் அது ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு. சயின்ஸ் எடுத்தாலும் இதில் நிறைய வருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கல் வேர்ட்ஸ் முழுதும் இதில் பார்க்கலாம். ஆட்டம் முதல் கொண்டு இதில் இருக்குது. அணு என்பதை யோபு புஸ்தகத்தில் அணு இருக்குது. சுரங்கம் தோன்றுறது, உள்ளே இருக்கிற பொண்ணு வெள்ளி ரத்தன கற்களை கொண்டு வர்றது, டேம் கட்டுறது, இதெல்லாம் மலையை பேக்கிறது எல்லாம் பைபிளில் இருக்குது. அப்போ இதெல்லாம் சயின்ஸ் படியும் ஜியாகிரபிக்கல் படி பார்க்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா இப்போது புராண கதைகளில் பார்த்தா இந்திரலோகம், நாகலோகம் அப்படிங்கிறான். அப்படிலாம் இருக்குதா எங்கேயாவது? பைபிள் அந்த மாதிரி லோகம்லாம் இல்லை. இந்த பூமி, எகிப்து, ஐரோப்பா, ரோமாபுரி, இந்தியா, இந்த பேரெல்லாம் பைபிளில் இருக்குது. ஆக ஜியாகிரபிக்கலாக, சயின்டிஃபிக்கலாக, ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் ஃபிலாசபிக்கலாக, தியாலஜிக்கலாக பார்த்தாலும் பைபிள் எல்லாத்துக்கும் பூர்த்தியாக இருக்குது. மற்றதில் அது நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. மற்றதில் ஆத்மாவை பற்றி சொல்கிற வேதங்கள் இருக்குது, ஆனால் மற்றது ஒன்றும் இல்லை. ஃபேமிலி லைஃப் கூட பைபிளில் ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால், அவன் பைபிளில் சொன்ன மாதிரி வாழ்ந்தானா கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு கழுத்து செயினில் ஒரு சிலுவையை தொங்க போட்டுண்டு பைபிளில் உள்ள பேர், பைபிளில் உள்ள பேர்லாம் கிறிஸ்தவ பேர் இல்லை. பைபிளில் ஒன்று எபிரேய பேராக இருக்கும், அது கிரேக்க பேராக இருக்கும். நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ நல்ல பேர் இருக்குது, அதை வச்சுக்காமல் நம்ம ஏன் அதில் தூக்கி ஒரு பேர் வச்சுக்கணும்? அது பேர் வச்சாதான் கிறிஸ்தவனுங்கிறது கிடையாது. இப்போ பைபிள்லேயே இருக்கிற பேரில் எத்தனையோ பேர் வந்து கிறிஸ்தவனே கிடையாது. கிறிஸ்தவனுக்கு தனி பேரே இல்லை. கிறிஸ்தவனுக்குன்னு ஒரு பேர் கிடையாது. ஆபிரகாம்னா அது எபிரேய பேர். ஒருத்தர் மேரின்னு வச்சுக்கிட்டு அது கிரேக்க பேர். மரியா அப்படின்னு வச்சுக்கிறாங்க, அது கிரேக் பேர். நம்ம எப்படி அது தமிழ் நமக்குன்னு ஒரு பேரை வச்சுக்கலாம், எந்த பேர்னாலும் வச்சுக்கலாம். வாழ்க்கை என்னன்னு சொன்னால் எப்படி வாழணும்? முதலாவது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறவன் கிறிஸ்தவன். ரெண்டாவது பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக அவன் ஞானஸ்தானம் பெறுகிறான். மூன்றாவது அவன் வித்தியாசமாக உலகத்தின் போக்கில் போகாமல் அதுக்கு விரோதமாக தான் வாழ்கிறான், எதிர்நீச்சல் போடுறான். நாலாவது எந்த நிலைமையிலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்கிறான், சகித்து கொள்கிறான். போதும் என்ற மனதுடனே திருப்தியாக வாழ்கிறான். இதில் முக்கியமானது வந்து அவன் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கிறவன். அதான் உண்மையான கிறிஸ்டியன். மற்றபடி இதுக்கு விரோதமாக யாராவது இருந்தாங்கன்னா, இப்போ கிறிஸ்தவங்களே கொலைகார கிறிஸ்தவன் இருக்கிறான், புகைக்கிறவன் இருக்கிறான், குடிக்கிறவன் இருக்கிறான், இருதார மனைவி வச்சிருக்கிறான், 2 மனைவி வச்சிருக்க கிறிஸ்தவன் இருக்கிறான், சூதாட கிறிஸ்தவன், அவனும் கிறிஸ்தவன் கிடையாது. பைபிளில் சொல்கிறபடி நடக்க ஒருவன் முன் வந்தால் அவனை கிறிஸ்து அவன் என்று மற்றவங்க பார்த்து சொல்கிற மாதிரி நடக்கணும். நீங்கள் இப்போ சொன்னீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஞானஸ்தானம்னா என்ன? அதாவது கிறிஸ்டியனா வரவங்க ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாதான் கிறிஸ்டியனா வர முடியுமா? அப்படியா இல்லை. ஆண்டவர் இயேசு சொன்ன அநேக உபதேசங்கள்ல அது ஒன்று உண்டு. அதாவது நீங்கள் ஒரு புது பிறவையாக மாறுறீங்க. மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லும்போது நீங்கள் போய் தாயின் கர்ப்பத்தில் நுழைஞ்சு திருப்பி ஒரு பிறப்பு இல்லை. இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க, இது வரைக்கும் அறியாமையின் காலத்தில் இருந்துட்டீங்க. இப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புது குழந்தையாக நீங்கள் பிறக்கிறீங்க. எல்லாமே உங்களுக்கு புதுசாக தெரியுது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே எல்லாமே புதுசாக இருக்கு. அப்போ இந்த புது குழந்தையாக இருக்கிறவங்க அந்த என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இயேசு எனக்காக மரித்தார். அதான் ஃபஸ்ட்டு ஃபெய்த், முதல் நம்பிக்கை. என் பாவத்துக்காக இயேசு பலியானார், அது முதல் நம்பிக்கை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இது 3 அடிப்படை விசுவாசம் சொல்லுது கிறிஸ்தவத்தில். அப்போ இந்த விசுவாசத்தை கிரியையில் காட்டணும். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு பைபிளில் போட்டு. அப்போ நான் எப்படி கிரியையில் காட்டுவேன்? இயேசு என் பாவத்துக்கு மரித்தது போல நானும் என் பாவங்களுக்கு மரித்தேன். இனி அந்த பாவங்கள் என்கிட்ட வராது, எனக்குள்ள இருந்து செத்து போச்சு. இப்போ மரித்த சரீரத்தை அடக்கம் பண்ணுறான். பைபிளில் சொல்லியிருக்கிறார், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது. இப்போ இயேசு கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டது போல நான் தண்ணீருக்குள்ள அடக்கம் பண்ணப்படுகிறேன். இயேசுனுடைய முழு சரீரமும் மறைஞ்சிட்டது, அதுபோல தண்ணிக்குள்ள முழு சரீரமும் மறைஞ்சிடும். ஆனால் அதுக்குள்ளே இல்லை, 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். அதுபோல அதுக்கு ஒப்பனையாக அடையாளமாக நானும் தண்ணீருக்கு உள்ளிருந்து வெளியே வருகிறேன். 3வது அவர் உயிர் தெழுந்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். எப்படி? ஆவியின் ரூபமாக இருக்கிறார்.
அதுபோல நான் மாம்சத்துக்கு வாழாதபடி ஆவிக்குரியவனாய் வாழ்கிற ஒரு சாட்சி வாழ்க்கை. ஆக அந்த மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இந்த மூன்றுக்கும் அடையாளம் ஞானஸ்தானம். அதை இயேசுவை பின்பற்றுற ஒவ்வொருவரும் கண்டிப்பா செய்யணும். இப்போ அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? தேவையில்லை. அது மாதிரி எதுவும் பேர் வைக்கணும்னு எதுவும் அவசியமே கிறிஸ்து சொல்லல. இல்ல சொல்லல. இப்ப முனுசாமியாவே இருக்கலாம், முனுசாமியே இருக்கலாம், சுப்பிரமணியா இருக்கலாம். என் மருமகன் சுப்பிரமணியன் தான் இன்னைக்கும். நான் செல்லப்பா தான், என் பேரை மாத்திக்கல. என் மகள் லலிதா தான், அவ பேர் மாத்திக்கல. பேர் மாத்துறதுல என்ன இருக்குது? ஆண்டவர் மனம்தான் மாற சொன்னாரு, பேரு மதமெல்லாம் மாத்துன்னு சொன்னாரு. மனம் மாறுன்னு தான் சொன்னாரு. பேர் மாத்திக்கிறதுனால ஒரு நன்மையும் இல்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு ஒரு கிறிஸ்டியனோட அவரோட பிளெஸிங் எப்படி இருக்கும், அவரோட பெற நன்மைகள் என்னென்ன, அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா? ஞானஸ்தானம்ன்றது ஒரு சிம்பாலிக், ஒரு அடையாளம். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதை நான் ஒரு அடையாளமாக காட்டுறது தான். வெளிப்படையா ஒரு தண்ணீருக்குள்ள மூழ்கி ஞானஸ்தானம். ஜலதீட்சைன்னு சொல்லுவான் சமஸ்கிருதம். ஜலதீட்சைன்றது அதுதான். எல்லா கோயிலும் பார்த்தா ஒரு குளம் இருக்கும், அதில் முழுகிட்டு தான் சாமி சன்னதிக்கு போகணுன்ற ஒரு கண்டிப்பு. அதை சுத்தப்படுத்துறதுக்கு இல்லை. நான் பாவத்துக்கு செத்து அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவனோடு இருக்கிறேன்றதான் இங்கே ஜலத்தில் முழுகிறது. அதுக்கப்புறம் புண்ணிய தீர்த்தம் அப்படி இப்படின்னு கொண்டாந்துட்டாங்க. நதி, புண்ணிய நதி, புண்ணிய சமுத்திரம். இப்போ ஞானஸ்தானம் ஒருவன் எடுத்துட்டா உடனே அவனுக்கு பரலோகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு கூட நரகத்துக்கு போகலாம். ஞானஸ்தானம் ஒரு அடையாளமாக, கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுறதே தவிர வேறு எந்த இதுவும் இல்லை. அதில் ஒரு கிறிஸ்டியன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு முதலாவது கிடைப்பது ஒரு இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம். ஒரு நிச்சயத்தோடு சாகலாம். அவனுக்கு மரணம் வந்தால் கூட ஆத்மா ரட்சிக்கப்பட்டுடுச்சு அப்படின்ற ஒரு அஷ்யூரன்ஸ், வேறு எந்த இதுலேயும் இல்லாத ஒரு அஷ்யூரன்ஸ் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிடைக்கும். ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கம்ப்ளீட் டேர்னிங் பாயிண்ட். முன்பு செய்த எல்லா பாவங்களையும் அவன் விலக்கிட்டு இப்போ புதுதாக ஆண்டவருக்கு என்று புதிய வாழ்க்கை, அந்த புது ஜீவன் என்று சொல்லக்கூடிய நித்திய ஜீவன், புது ஜீவன், நியூ லைஃப்னு சொல்லு. அப்போ மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தைய போல அவன் சமுதாயத்தில் வளர ஆரம்பிக்கிறான். அவனுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்படுற ஒரு சந்தோஷம் அவன் குடும்பத்தையும் பாதிக்கும். உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ரட்சிப்பு நிச்சயம் கிடைச்ச உடனே முதல் சந்தோஷம் என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கு தான். ஏன்னா குடும்பம் நரகமாக இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் குணங்கள் மாறிச்சு பாருங்கள். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு முதலாவது குணங்கள் மாறணும். அது ஒரு வெளிப்படையான அடையாளம். குணங்கள் மாறாமல் பழைய குணங்களே வச்சுக்கிட்டு ஒருத்தன் கிறிஸ்தவன் சொன்னான்னா அது சரியில்லை. சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள் மாறுது. இப்போ சுவாபங்கள் மாறுறதுனால வீட்டில் ஒரு சந்தோஷம். இப்போ வீட்டில் நான் இருக்கிறனால அமைதி இல்லை, இப்போ அமைதி வந்துட்டுது. நான் இருந்தால் குடிச்சிட்டு கிரௌண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பிள்ளைகளுக்கு கஷ்டம், இப்போ அந்த கஷ்டம் இல்லை. இப்போது பாவத்துக்கு செலவு பண்ண பணமெல்லாம் மிச்சம் ஆகுது பாருங்கள். இப்போ இது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. பொருளாதார முன்னேற்றத்துக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு காரியம். இன்னொன்று பாருங்கள், தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இருக்குது. இந்த வாக்கு தத்தங்களை நம்ம உறுதியாக பின்பற்றும் போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். உதாரணமாக இப்போ எனக்கு சரீரத்தில் நோய் இருக்குது அப்படின்னா அவருடைய தழும்புகளினாலே குணமாவீர்கள் அப்படின்றார். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கியீர்கள். இதெல்லாம் நான் பை ஃபெய்த், விசுவாசத்தினால நான் ஏற்றுக்கொள்ளும் போது என்னில் அது கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஒருத்தர் எனக்காக ஜெபிக்கிறதுனால நான் சுகம் அடைகிறேன்றதை காட்டிலும் நான் அந்த வசனங்களை நம்புறதுனால, ஏற்றுக்கொள்றதுனால எனக்கு சுகம் கிடைக்குது. அப்போ தெரியாதவங்களுக்கு நம்ம போய் ஜெபம் பண்ணுறோம். அவங்கள தொட்டு ஆண்டவரே இவருக்கு சுகம் கொடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். சிலருக்கு சுகம் ஆகுது. அப்போ ஆகும்போது அவன் என்ன நினைக்கிறான், ஐயோ எத்தனையோ இடத்துல போனோமே, இங்கே ஒரு சின்ன ஜெபத்தில் சுகமாயிடுச்சேன்னு அவனும் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ மெயின் இதுவே விசுவாசம் தான் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் டாக்டர் வீட்டுக்கு போனால் கூட டாக்டர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு உங்கள் நோய் குணமாயிடும் அப்படின்ட்டு நீங்கள் நம்புங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் குணமாகறாரு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுன்னு ரட்சித்தார் அப்படின்ட்டு விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தின் பலனாக உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆத்ம ரட்சிப்பு, உங்களுக்கு இருக்கிற நோய் நீக்குதுன்றீங்க. உங்களால் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், அப்புறம் மானிட்டரியாக நீங்கள் பிளெஸ்ஸிங் அடையிறீங்க, அதெல்லாம் சொல்கிறீங்க.
ஸோ மெயின் திங்கே விசுவாசம் தான் விசுவாசம் சொல்றீங்க. தான்.